மனிஷா தென்றல பத்தியா? அவ கேண்டீன்ல இருக்கா. அது எப்பவுமே கேஷுவலா நடக்கிறது தானே. தென்றல், நீங்க என் கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும். எங்க சித்து? ஒரு 1 ஹவர்ல திரும்பி வந்துடலாங்க. அது இருக்கட்டும், முதல்ல எங்கன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வாங்களேன் ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சுங்க, ப்ளீஸ் வாங்க. ஏய் எங்க என்ன சொல்லேன்டா? ஏய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அப்புறம் சொல்றேன்ல. ஏங்க டைம் ஆயிடுச்சுங்க, ப்ளீஸ் வாங்க. சரி வரேன். வாங்க. வந்துடுறேன். எங்க கூட்டிட்டு போறான்? இவன் ஒரு பயங்கரமான ஆளாச்சே. ஐயோ, இவன் ஃபன் பண்றன்ற சாக்குல ஏதாவது ஏடா கூடமான இடத்துக்கு கூட்டு போயிட்டா தென்றல் கடுப்பாயிட்டானா பிரச்சனையாச்சே. அவளே இப்பதான் திரும்பவும் இவன்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பழக ஆரம்பிச்சிருக்கா. அதை கெடுத்துக்காம இருந்தா சரி. ஏங்க வாங்க. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் உட்காருங்க, போலாம். இறங்க. ஏ சித்து, எதுக்கு இப்ப கோவில் கூட்டிட்டு வந்த? நீங்க வாங்க சொல்றேன். எதுக்குன்னு சொல்ல. வாங்க சொல்றேன்றல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா. இந்தாங்க, எல்லாருக்கும் உங்க கையாலேயே அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானமா? அன்னதானம் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா எதுக்கு ஏன் கையால? அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. எல்லாரும் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல எடுத்து கொடுங்க. அட கொடுங்க. குடுத்தென்றல். நீங்க நல்லா இருக்கணுமா? மகராசியா நல்லா இருங்கம்மா. எல்லாரும் வாங்கிட்டாங்கல்ல? இதை நீங்க சாப்பிடு. டேய், இதை நீ சாப்பிடு. சித்து, இன்னைக்கு என்ன விசேஷம்? எதுக்கு அன்னதானம் பண்ற? அதுவும் ஏன் கையால? சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி உங்க கையால எனக்கு ஒரு கை சாப்பாடு கொடுங்க. கொடுங்க தென்றல். ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, இப்ப வாச்ச சொல்லு, இன்னைக்கு என்ன விசேஷம்? எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அம்மா பிறந்த நாளைக்கு அவங்களோட கோயிலுக்கு போய் அவங்க கையால
ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு நானும் அவங்க கையால சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். இந்த வருஷம் லீவு கிடைக்காததுனால என்னால போக முடியல. அதான் உங்க மூலமா என் அம்மா பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் அம்மாவுக்கு அப்புறம் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? எங்க அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குங்க. அட, அவங்கள மாதிரி நீங்களும் செம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். மனசுல இருக்கதை அப்படியே பேசிடுறீங்க. யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டீங்க நீங்க. உங்க சிரிப்பு கூட எங்க அம்மா மாதிரி தான். எங்க அம்மாக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் இந்த முன்கோபம் மட்டும்தான். மத்தபடி நீங்களும் எங்க அம்மாவும் சேம் தான். அதனாலதான் உங்க கையால அன்னதானம் பண்ண சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அட, சாப்பிடுங்க. உங்க மூலமா என் அம்மா பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் அம்மாவுக்கு அப்புறம் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குங்க. சொல்லு சித்து. என்னது சித்துவா? ஐயோ, சாரி ஆகாஷ். நான் சித்துவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் அவன் ஞாபகத்துல உங்களை சித்துன்னு சொல்லிட்டேன். சாரி. நீ சொல்றது எனக்கு புரியல தென்றல். முதல்ல இந்த நேரத்துல நீ எதுக்கு சித்துவை பத்தி யோசிச்சுட்டு இருந்த? அப்படியே யோசிச்சாலும் உன் போன் டிஸ்பிளேல என் பேர் தானே வந்திருக்கும், சித்துன்னு வந்திருக்காதுல்ல. அப்புறம் எப்படி போன் அட்டன் பண்ணதும் என் பேர் சொல்லாம சொல்லு சித்துன்னு அவன் பேர் சொல்ற? என்னாச்சு உனக்கு? அது எனக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நைட்டு பூரா நான் தூங்காம சித்துவை பத்தி தான் யோசிக்க போறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஆமா ஆகாஷ், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சித்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சித்து உன்னை அப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணா? அது என்னன்னா, நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து திடீர்னு சித்து என்கிட்ட வந்து நீங்க உடனே என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு கம்பல் பண்ணி என்ன கூப்பிட்டு போயிட்டான். கடைசியில பார்த்தா அவன் என்ன கூட்டிட்டு போன இடம் ஒரு கோவில். அந்த கோவில்ல ஏழைங்களுக்கெல்லாம் சித்து ஏன் கையால அன்னதானம் கொடுக்க வச்சான் ஆகாஷ். அன்னதானம் எல்லாம் கொடுத்து முடிச்சதும் நான் சித்து கிட்ட கேட்டேன், ஏன்னு சொல்லு சித்து, ஏன் கையால அன்னதானம் கொடுக்க வச்சா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் எங்க அம்மா பிறந்த நாளைக்கு அவங்களோட கோயிலுக்கு போய் அவங்க கையால ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு நானும் அவங்க கையால சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். அதனாலதான் உங்க கையால அன்னதானம் பண்ண சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சூப்பர்ல? ஆமா தென்றல், சித்து உண்மையிலே ரொம்ப நல்லவன். கூட ஒர்க் பண்ற பொண்ண தப்பா பாக்குற பசங்க மத்தியில சித்து உன்கிட்ட அவனோட அம்மாவோட குணத்தை பார்த்திருக்கான். சித்துவை நினைக்கும் போதே மைண்டெல்லாம் ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு. சித்து மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தென்றல்.
ஆ சித்து உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, ஓ மூலமா எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகி ரொம்ப நாளாச்சு. அந்த வகையில நானும் கொடுத்து வச்சு வந்தான். சித்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். இருக்கணும் என்ன இருப்பான். எங்க போயிட போறான்? வாழ்நாள் முழுக்க சித்துவும் நம்ம கூடவே தான் டிராவல் பண்ணணும். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டும் சித்து மனச நீ காயப்படுத்துறாத. அப்படி ஜென்யூனா எனக்காவது ஒருவேளை தப்பி தவறி காயப்படுத்திட்டா அதுதான் உன் வாழ்க்கையிலேயே நீ செய்யற பெரிய தப்பு. சித்து ஓ மேல காட்டுற அக்கறையை விட நீ அவர் மேல 10 மடங்கு ஜாஸ்தியா அக்கறையை காட்டணும். அதுதான் நீ அவருக்கு செய்யற சரியான கைமாறு. ஆமா ஆகாஷ், நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஐயோ சாரி ஆகாஷ், நீங்க என்ன விஷயமா கால் பண்ணீங்க? சும்மா ஜெனரலா தான் கால் பண்ணேன். ஆபீஸ் பிஸில காலையில இருந்து உங்ககிட்ட பேசல, அதான் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் சொல்லலாம்னு கால் பண்ணேன். ஓஹோ அப்படியா, பரவாயில்லையே. சாருக்கு இப்பவாத ஞாபகம் வருதே. ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான். ஓகே தென்றல், குட் நைட். ஓகே குட் நைட். அந்த சித்து ஏதோ வசியம் வச்சிருக்காங்க, அதான் அவனை எல்லாருக்கும் பிடிக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் எக்ஸசைஸ் பண்றேன்டா, எக்ஸசைஸ். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த வெயிட்ட தூக்கி உன்னை விட ஹைட்டா வளர்ந்து காமிக்கல, சீ உன்னை விட வெயிட் ஆகி காமிக்கல, என் பேரு சிறுத்தை இல்லடா. என்ன வெயிட்டு? என்னடா இதெல்லாம்? ஹெட்போனு. ஹெட்போனு. ஏன்டா ஹெட்போனை தூக்கி போட்ட? ஒண்ணும் இல்ல மச்சான், நீ ஏன் ஓமக்குச்சி மாதிரி இருக்க? இந்த மாதிரி டம்மியா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உடம்பு ஏறும்? யார பார்த்து ஓம குச்சின? லைட்டா டிச் பண்ணு. டேய் விர்ரா, சொல்றல டிச் பண்ணு. டேய் இப்படி இல்ல, நல்லா வெயிட்டா பண்ணு. ஓ அவ்வளவு இல்ல, அவ்வளவு இல்ல, அவ்வளவு இல்ல, அவ்வளவு இல்ல, அவ்வளவு இல்ல. என்னடா இவ்வளவு வீக்கா இருக்க? வா, இப்படிலாம் இருந்தா மேகனா உன்னை எப்படி லவ் பண்ணுவா? என்னடா சொல்ற? இந்த பாடி எல்லாம் பார்த்து மேகனா லவ் பண்ணாதான்? அட்டிங். அம்மா குட் மார்னிங் தென்றல். தென்றலா? காலையில விடிஞ்சு விடியாமையும் தென்றல் எதுக்கு இவனுக்கு போன் பண்ணணும்? ஒருவேளை இன்னைக்கு தென்றலோட அம்மாக்கு பிறந்த நாளா இருக்குமோ? குட் மார்னிங். குட் மார்னிங். எழுந்துட்டியா? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா? நான்லாம் அப்பவே எழுந்து மொட்டை மாடல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அந்த மாதிரி நல்ல பழக்கம்லாம் இருக்கா? சரி, நீ இன்னைக்கு ஆபீஸ்ல ஒன்னும் லஞ்ச் சாப்பிடாத. ஏங்க? இன்னில இருந்து நான் வீட்ல இருந்தே உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். லஞ்சா? ஐ லஞ்ச். சரி, இத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். பை. ஹலோ ஹலோ ஹலோ.
வச்சுட்டாங்க. என்ன இல்ல நீ கெட்டவ மாதிரி இருக்க நல்லவனா இல்ல நல்லவ மாதிரி இருக்கிற கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த. என்னடா தென்றல் கிட்ட ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சு அவளை ஈஸியா கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்க. அதனாலதான் உனக்கு அவ ஆபீஸ்க்கு லஞ்ச் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்றா. கொன்றுவோம். ஆனா வலிக்கவே இல்லையே. ஆனா ரத்தம் மட்டும் வருது. என்னங்கடா இது புதுசு புதுசா அடிக்கிறீங்க? ஐயோ எவ்வளவு ரத்தம். மணி 1 ஆச்சா? ஆஹா அதான் வயிற்றுக்குள்ள ரொம்ப நேரமா அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ மச்சான் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. தென்றல் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வரேன்னு சொன்னதுனால காலையில இருந்து டீ காஃபி கூட குடிக்காம வயித்தை எம்டியா வச்சிருக்கேன். தென்றல் சொன்னவங்க காப்பாத்திடுவாள்ல, ஏமாத்திர மாட்டாள. டேய் அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னது உனக்கு இல்ல எனக்கு. டேய் என்னடா உனக்கு எனக்கு பிரிச்சு பேசுற? இந்த பாருடா நானும் சொல்லி பாரு முதல்ல ஒட்டாது, நாம சொல்லி பாரு முதல்ல ஒட்டும். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போய் கேண்டீன்ல கிடைக்கிறத சாப்பிட்டு போ. முடியாது மச்சான், தென்றல் எனக்கு சேர்த்துதான் சாப்பாடு கொண்டு வருவா, நானும் உங்ககிட்ட சேர்த்துதான் சாப்பிடுவேன். அம்மா 2 பேரும் சாப்பிட வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். எங்களுக்கு தென்றல் வீட்ல இருந்து ஸ்பெஷல் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு, நாங்க அதான் சாப்பிடுவோம். நீ இப்போ தயிர் சாதம். என்னது தயிர் சாதம் தானே? அம்மா இதெல்லாம் புதுசா இருக்கு. தென்றல் உங்களுக்கு ஏன் சாப்பாடு கொண்டு வரணும்? அது ஒண்ணு இல்ல, நாங்க 3 பேரும் இப்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிமே இப்படிதான் உன் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டோம். நீ போய் தயிர் சாதத்தை தனியா கொஞ்சம் சாப்பிடு போ. சோறுன்னது என்னைய வரட்டுறியா? நீ எப்படி பார்த்தாலும் என் பின்னாடி தானே வந்தாங்களோ. அப்போ உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சித்து தென்றல் வா சாப்பிடலாம். இல்ல டேய் சாப்பாடு வந்துருச்சாடா, வா சாப்பிட போலாம். நீங்க எதுக்குங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது, முதல்ல வந்து சாப்பிடு. அட வேணாங்க. வா கூப்பிடுறாங்கல்ல, வாடா. வா நானும் வரேங்க. ஐயோ ஐயோ எவ்வளவு பெரிய கேரியரு, ஒரு ஹோட்டலே உள்ள இருக்கும் போலயே. இன்னைக்கு நமக்கு குழம்புதான். சிறுத்தண்ண அண்ணனா? சொல்லு தங்கச்சி. நீங்க கொஞ்சம் இருங்க. சித்து நீ இப்படி வா. ஏமா முதல்ல சித்து திருப்தியா சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நீங்க பொறுமையா உட்கார்ந்து சாப்பிடலாம். சிமிதி சாப்பிடவா? அப்ப நான் என்ன நாயா? அப்படிலாம் நான் சொல்லல. நீங்க அப்படி கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. தயிர் சாதம் சாப்பிடுற சித்த. அதுவும் போச்சா? நான் இங்க ஒருத்தர் இருக்கேன்டா, என்ன பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறா. ஓ இவ்வளவு வெயிட்டா இருக்கா? ஆனா இதெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு வாழை இலை இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்ல. இருக்கு. வாழை இலையா? ஒரு நிமிஷம். மேல பட்ட போது மேலைய ஊத்திட்டான். நல்லா வேணும். ரக ரகமா வித்தியாசமா. போதும் போதும். சாப்பிடு சித்து. கடவுளே, நான் சாப்பிடுறத பார்த்து எந்த நாயாவது கண்ணு வச்சா அந்த நாயோட கண்ணு அப்படியே அவிஞ்சு போயிடணும். நல்ல வேலை நாய் தான் சொன்னா, நம்ம சொல்லல. தயிர் சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம். இவ வேற வெறுப்பேத்துறாளே. பா சூப்பருங்க.